என் அன்பு சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறமா உங்களை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். இந்த ஓய்வு நாளில் கூட ஒரு சிறிய வேத தியானம் செய்யலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது ஓசியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். நீங்களும் இதே போல எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சந்தோஷமா பாட்டு பாடுனாங்களோ, கொஞ்ச நஞ்ச கஷ்டமல்ல, 430 வருட சிறையிருப்பு, அடிமைத்தனம், அதிலிருந்து வெளியே வந்தபோது எவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடியிருப்பாங்க. அதே போல நீங்களும் நீண்ட நாள் கவலை, கண்ணீர், சிறையிருப்பு, நம்பிக்கை அற்றுப்போயிருக்கிற நீங்கள் இந்த வாரம் முடிவதற்குள்ளாக ஒரு களிப்பின் பாடலை பாடுவீர்கள். அழகான வார்த்தை. இந்த வசனத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பு கொடுக்கலாமா? நம்பிக்கையற்ற வாசல் நம்பிக்கையின் வாசலாக மாறும். எந்த வாசலுங்க அப்படி நம்பிக்கை இல்லாத வாசலாக இருந்தது? அதுதான் ஆகோரின் பள்ளத்தாக்கு. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கோட சீக்ரெட் உங்களுக்கு தெரியுமா? கற்றுக்கொள்ளலாமா? யோசுவா எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது, வெற்றி பயணத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் சந்திக்க போவது ஆயி பட்டணத்தை. அதற்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்கிறாங்க. ஆனால் ஆயி பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம். அந்த பட்டணத்திலேயே புறமுதுகிட்டு தோற்று போறாங்க. யோசுவாவுக்கு ஒன்றும் புரியல. பெரிய பெரிய பட்டணங்களை ஜெயித்த நான் எரிகோவே தகர்ந்து போய்விட்டதே கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக, அவருடைய வல்லமைக்கு முன்பதாக. இந்த சாதாரண ஆயி பட்டணத்துக்கு தோற்று ஓடி வர்றமே, என்ன காரணம்? என்ன காரணம்? அழுது கொண்டு கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் ஆயி பட்டணத்தில் தோற்று நிற்கிறோமே, ஏன், எதற்கு? ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய சொன்னதை நீங்க செய்யல, கீழ்ப்படியல. சாபத்தீடானது ஒன்று எடுக்கக்கூடாதுன்னு சொன்னே அதை மீறி எடுத்துட்டீங்களே, அதுதான் தோற்று போயிட்டீங்க. நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பேச்சை கேட்கறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல, அதனால தோற்று நிற்கிறோம். என்றாவது என்னுடைய இந்த தோல்விக்கு என்ன காரணம் ஆண்டவரே? நான் என்ன உமக்கு கீழ்ப்படியவில்லை? அல்லது நீர் ஏதோ என்னில் விரும்புகிறீர், நான் செய்யாமல் இருக்கிறேனா, எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறேனா ஆண்டவரே என்றாவது கேட்டதுண்டா? கேட்டு பாருங்களேன். கேட்டு அந்த காரியத்திற்காக நீங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் நம்பிக்கையின் வாசல் வைத்திருக்கிறார். பாருங்களேன். சொன்ன உடனே யோசுவா இது யாரா இருக்கும் இந்த காரியத்தை செய்தது என்று தேடின போது ஆகான் என்பது தெரிய வந்தது. அந்த ஆகான் இச்சித்தான். ஆசையோடு கர்த்தர் விலக்கின சாபத்தீடான காரியங்களை எடுத்து மறைத்து வைத்தான். ஆகானை பிடிச்சாங்க, பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனாங்க, கல்லெறிஞ்சாங்க, கொன்றாங்க. கற்குவியலை அந்த ஆகான் மேல் குவித்து வைத்தார்கள். மரணித்து போனான். பாருங்களேன். அந்த பள்ளத்தாக்குக்கு பேருதான் ஆகோரின் பள்ளத்தாக்கு. ஆகான் மரித்த பள்ளத்தாக்கு ஆகோரின் பள்ளத்தாக்காக மாற்றப்பட்டது. அந்த ஆகோரின் பள்ளத்தாக்க நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இவ்வளவு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பை சந்தித்தார்கள். எகிப்திலிருந்து வந்த பொழுதும் அவர்கள் மறுபடியும் பாவம் செய்ததனால் ஒவ்வொரு சிறையிருப்பையும் சந்திக்கிறார்கள். நாம் குழந்தைங்களை எவ்வளவு நாளும் அடிச்சிருவோங்க, ஆனால் அடுத்தவங்க அடிக்க விடவே மாட்டோம். அதுதான் நம்முடைய ஆண்டவரும். இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவில்லை. இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? ஓசியா 2:15 தான். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும், நீ இழந்து போன எல்லா திராட்சை தோட்டங்களையும், ஆசீர்வாதங்களையும், செழிப்பையும் கொடுப்பேன். அது மட்டுமல்ல, நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை அற்றுப்போய் இருக்கிற உன்னுடைய வாசல்கள் எல்லாம் நான் நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவேன். முக்கியமாக நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன்.
ஆகோரின் பள்ளத்தாக்கு என்பது கவலை, கண்ணீர், திகில், பயம், நெருக்கம், சாபம் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கையே உனக்கு நம்பிக்கையின் வாசலாக மாற்ற முடியும் என்னால. உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நம்பிக்கை இழந்திருக்கிறீங்க? இருள், காரிருள் சூழ்ந்திருக்கிறது, நம்பிக்கை தோற்று போயிருக்கிறது. இதற்கு மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை, இதற்கு மேல் எனக்கு வேலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை கொஞ்சம் துளி கூட இல்லை, என் பிள்ளை திரும்பி வருவான்கிற நம்பிக்கை இல்லை, கடன் பாரம் மாறும் என்கிற நம்பிக்கை இல்லை, இந்த காரியத்திலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. ஒரு வெட்டின மரத்தை போல, ஒரு வெட்டப்பட்ட மரத்தை போல, எப்படி வெட்டப்பட்ட மரம் மீண்டும் துளிர்க்காதோ அதுபோல என் வாழ்க்கை துளிர்க்குங்கிற நம்பிக்கை சுத்தமா இல்லை சகோதரி. சொல்றீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நம்பிக்கை இல்லாத இடத்தில் இருந்துதான் நம்பிக்கை வரும். நம்பிக்கை இல்லாத வாசல் நம்பிக்கையின் வாசலாக எப்படி மாறினதோ, ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கை இல்லாத வாசல் நம்பிக்கையின் வாசலாக மாறியதோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் நம்பிக்கை இல்லாத இடத்திலிருந்து ஒரு அனுகூலமான நம்பிக்கையின் வழி திறக்கும். பிரியமானவர்களே, எப்ப தெரியுமா? ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது, ஆண்டவரை நோக்கி தட்டும்போது, ஆண்டவரே எனக்காக ஒரு நம்பிக்கையின் கதவை திறந்துவிடும் என்று கேட்கும் பொழுது, நம்பிக்கையின் வாசலாக இருக்கும் ஆண்டவர், நம்பிக்கையின் தேவன் நமக்காக நம்பிக்கை இல்லாத இடத்தில் இருந்து கூட நம்பிக்கையின் வாசலை திறந்து விடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் சந்திக்கலாம். God bless you.